எந்த நிலைமை இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது சபையிலே என் தேவன் எழுந்தருளுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நின்ற வண்ணமாக ஒரு வேத பகுதியை நாம் படிக்க போகிறோம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து படிப்போமாக. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து நாம் படிப்போமாக. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் தன் ஜனங்களிடத்துக்கு தன் தேவர்களிடத்துக்கு திரும்பி போய்விட்டாளே, நீயும் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட கூட ஒன்றும் பேசவில்லை. பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களோட நீங்க பேசுங்க. உம் வார்த்தை ஒன்று எங்களை உயிர்ப்பிக்கிறது. இந்த காலை ஆராதனை, இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற சகல காரியத்தை உடை தெரிகிறேன். இயேசுவின் நாமத்தினால அதை ஜெயம் கொள்ளுகிறோம். எங்களுக்கு இந்த காலை வேலையில் கர்த்தர் நீர் பேசுங்க. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்புவோமாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். நாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு. இந்த ரூத்தின் புத்தகம் வேதத்தில் ஒரு அருமையான ஒரு புத்தகம். இந்த ரூத்தின் புத்தகம் ஏன் இருக்குன்னா, இந்த ரூத் ஒரு மோவாபிய ஒரு பெண். நீ சொல்லப்படுகிற காரியத்தை நீங்கள் எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது எப்போவுமே டைரியோட பேனாவோட பைபிளோட நீங்கள் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு சிலர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் வரலை. 1000 தான் நீங்கள் கேட்டாலும் உங்கள் மைண்ட்லேருந்து அது போயிடும். அதனால தான் நம்ம எழுதுகிறோம். அது பின்பதாக ஒரு நாள் அது கர்த்தர் அதை நம்மோட பேசுவார். நீங்களும் ஒவ்வொரு நாட்டிலும் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு அவர் பேச அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் எழுதும் பொழுது எப்போவுமே டைரியோட ஒரு பேனாவோட ஒரு பெண்ணோட நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரூத் ஒரு மோவாபிய ஒரு பெண். மோவாப் என்கிற பெயர் வரும் பொழுதே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மோவாப் என்கிற பெயர் வரும் பொழுதே இஸ்ரவேலின் தேவன் யார் என்று அறியாத ஒரு ஜனம். அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே என்ன இருந்தது? ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பெத்லெகேம் என்கிற ஒரு ஊர் உண்டு, அதுக்கு அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது. அந்த பெத்லெகேம் ஊரில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் எலிமெலேக். ஒரு நல்ல தேவ மனுஷன்தான், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன்தான். 2 பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிற ஒரு ஊர் அந்த பெத்லெகேம். அந்த ஊரில் திடீரென்று ஒரு நாள் என்ன வந்ததான்? தேசத்தில் என்ன உண்டாயிற்று? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே அந்த எலிமெலேக் மற்றும் 2 பிள்ளைகள் தன் மனைவியை கூட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணாராம்? பெத்லெகேமை விட்டுட்டு எங்க போனாராம்? மோவாபுக்கு போனார். மோவாபுக்கு போனார். இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குமே சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற
நம்ம தேவ ஆலயத்திற்கு வரலாம், தேவ சமூகத்திற்கு வரலாம், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம், தேவனை ஆராதிக்கலாம். ஆனால் ஒரு தடுமாற்றம் வருகிற நேரத்தில் நாம் எடுக்கிற தீர்மானம் மிக 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 முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சொன்ன 3 காரியம், இங்கிலீஷ்ல 3 Cன்னு சொல்லுவாங்க. இது எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்கும், இருந்துதான் ஆகணும். நம்பர் 1 கிராஸ். C for cross, சிலுவை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில அது அவர் சமூகத்தில் வைத்து விட்டு, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, படிக்கலாமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் பாரத்தை எல்லாத்தையும் வைத்து விட்டு நான் கொடுக்கிற சுமைய நீ சுமந்து கொள். தேவன் கொடுக்கிற சிலுவையை நாம் சுமக்க வேண்டும், சுமந்துதான் ஆக வேண்டும். 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொண்டு. அடுத்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில பாரங்கள் நம்மளால் சுமக்க முடியல, தேவன் கொடுக்கிற சிலுவை நம்மளால சுமக்க முடியல, தேவன் கொடுக்கிற சில காரியங்கள் நம்மளால சுமக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அது மிக பாரமாக இருக்குது, மிகவும் கடினமாக இருக்கு. ஏன் தெரியுமா? தேவன் நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாரோ, ஒரு திட்டத்திற்காக அனுமதிக்கிறார். என்ன தெரியுமா அனுமதிக்கிறார்? அந்த வார்த்தையை படிங்க, என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் இந்த சிலுவையை உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரா? ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது சி, சிலுவை. எல்லாருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில். ரெண்டாவது சி, தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. கிரிட்டிசிசம் அப்படின்னா தமிழில் விமர்சனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, அடுத்தது துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்லுவார்கள். ஆனால் இரண்டாவது கிரிட்டிசிசம், உங்களை பத்தி தவறா சொல்லுவாங்க. மற்றவரிடத்தில் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும், ஆனா பின்னாடி இருந்து குத்துவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது யாரு சீஷர்கள் கூட அவரோட போல எப்பவுமே தெரியுமா உங்களுக்கு. ஆனா பரிசேயனும் சதுசேயனும் அவரோட போய்கொண்டே, எங்க போனாலும் அவரோட போய்கொண்டே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? எங்கடா குற்றம் கண்டுபிடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆட்கள் இருப்பாங்க, குற்றத்தை பார்க்கிறதுக்குனே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க பயப்படக்கூடாது. சில வார்த்தையை சொல்லுவாங்க, உங்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும், பரவாயில்ல. உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஏதோ என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது கிராஸ், ரெண்டாவது கிரிட்டிசிசம், மூன்றாவது சொல்லுங்க கிரைசிஸ். சொல்லுங்க பார்க்கலாம். கிரைசிஸ்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடுக்கணான நிலைமை. கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்குமே இருக்கு. நான் சொல்றது அத்தனை பேருக்குமே ஒரு கிரைசிஸ், திடீரென்று ஒரு விபத்து, திடீரென்று ஒரு ஆபத்து கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பெருமழை, ஆண்டவர் சொன்னார் பெரும் வெள்ளம் வரும், பெருமழை வரும், பெருங்காற்று அடிக்கும், அந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை.
அது அந்த வார்த்தை என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு? வீட்டின் மீது மோதும். எது மேலே போதுமா? வீட்டின் மீது. உங்கள் வீடை தான் டார்கெட் பண்ணுவான் பிசாசு. உங்கள் பிள்ளைகளை தான் டார்கெட் பண்ணுவான். உங்கள் குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணுவான். ரொம்ப இப்போ பாருங்களேன், இந்த ரூத் புத்தகத்தில் பாருங்களேன், யார் தெரியுமா டார்கெட் பண்ணா? குடும்பத்தை டார்கெட் பண்ணா. உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. 3 காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது கண்டிப்பாக இருக்கும். சிலுவையின் அனுபவங்கள் இருக்கும். 2வது, உங்களை விமர்சிக்கிற அனுபவங்கள் இருக்கும். சில வேளையில் சில இழப்புகள் வரும், சில இடுக்கண்கள் வரும். இப்படி தான் பெத்லகேமில் எலிமெலேக் என்கிற ஒரு மனுஷன் குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தை பெத்லகேம் என்கிற இடத்துல திடீரென்று ஒரு நாள் பஞ்சம் வந்தது. என்ன வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. பஞ்சம் வந்தது. ஒருவேளை சில வேளையில் உங்க வாழ்க்கையில் சில பாதிப்புகள் வருகிற நேரம் உடனே அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் மிக கவனமாய் கேட்கணும். சில நம்ம படித்தோம்ல, சில பிரச்சனைகளை ஏன் தெரியுமா கர்த்தர் அனுமதிக்கிறார்? நீ அங்கிருந்து ஓடுறதுக்காக இல்லை, நீ சில காரியம் கற்றுக்கொள்வதற்காக. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாது ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. I want to learn. What should I learn? நான் என்ன கற்றுக்கணும்? தால் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பஞ்சம் வந்த உடனே அந்த ஊரை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறார். மோவாப் தேசத்திற்கு வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அங்கே 10 வருஷ காலங்கள் இருக்கிறார்கள். 4 காரியங்கள் அங்கே நடக்கிறது. இதை நீ எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன், சரியா? இன்னைக்கு பிரசங்க இதுதான். ஒரு 15 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். மோவாப் தேசத்துக்கு வந்த உடனே இவர்கள் எல்லாம் வர்றாங்க. ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தங்க வர்றாங்க. வந்த உடனே அங்கே இருக்கிற 2 பிள்ளைகளுக்கு மோவாபிய ஸ்திரீயை திருமணம் செய்கிறார்கள். எந்த ஸ்திரீயை? சத்தமா சொல்லுங்க. மோவாபிய ஸ்திரீகளை அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் ஆண்டவர் சொன்னார், அந்நிய நோக்கத்தோடு என்ன பண்ணாத, பிணிக்காத. ஆனால் இவனுங்க போனாங்க, எங்களுக்கு எந்த பொண்ணு தான் வேணும்? சத்தமாக சொல்லுங்க. மோவாப் பொண்ணு தான் எனக்கு வேணும்னு இருந்தானுங்க. மூத்தவனும் அதுதான் கேட்டான், இளையவனும் அதுதான் கேட்டான். 2 பேருமே கல்யாணம் பண்ணாங்க. மூத்தவள் பேர் ஓப்ரா, மருமகள் பேர், இளைய மருமகள் பேர் ரூத். எல்லாம் கேட்டுங்க. இப்பொழுது 4 காரியங்கள் அங்கே நடக்கிறது. என்ன நடந்துச்சுன்னா, திடீரென்று இருக்கிற எல்லா ஆண் மகன்கள் எல்லாம் மரிக்கிறார்கள். மரித்த உடனே இப்போ இருக்கிறது 3 பெண்கள் தான். நவோமி இருக்கிறாள், ஓப்பரா இருக்கிறாள், ரூத் இருக்கிறாள். மரித்த உடனே அந்த கதை முன்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். கரெக்டு தானே? மரித்த உடனே என்ன இருக்கணும்? அந்த கதை முடிச்சிருக்கணும். அந்நாட்களில் அதுவும் 3000 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஆண் மரித்து போய்விட்டால் முடிந்தது, அவ்வளோதான். இந்த குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் முடிந்தது. ஆனால் இங்கே ரூத்தின் புத்தகத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது ஒரு காரணம் உண்டு. என்ன நடந்தது? மரணம் சம்பவிக்கிறது. அப்பொழுது 4 காரியங்கள் ரூத்துடைய வாழ்க்கையில தடையாய் வந்தது. 4 காரியங்கள் ரூத்துடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? தடையாய் வந்தது. நம்பர் 1, வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள். மற்றவள் பெயர் ரூத். அடுத்த வார்த்தை, அங்கே ஏறக்குறைய 10 வருஷம். எத்தனை வருஷம் இருக்காங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 years. 10 வருஷம்
திருமணமாகி ரூத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். 10 வருஷம். ஒரு தம்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், 10 வருஷம் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, படிங்க அடுத்த வசனம், 5வது வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். நம்பர் ஒன்று ரூத்துடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா வந்தது? மரணம் வந்தது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மரணம் பார்த்தீங்கன்னா 3 மரணம். அடுத்தடுத்து எத்தனை மரணம்? 3 மரணங்கள். ரூத்துடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது என்ன வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. மரணம் வந்துச்சு. மரணம் வந்த உடனே அதோட சேர்ந்து இன்னொன்று வந்துச்சு. முந்தின வசனத்தை படிங்க, 4வது வசனம். இவர்கள் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார். இப்போ எத்தனை வருஷம் இருக்கு? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 10 வருஷம் யாரோட போய் கொண்டிருக்கிறா? திருமணமாகி போய் கொண்டிருக்கிறா. நெல்லுப்பா, நெல்லு. 10 வருஷம் ஒரு நன்மை நடக்கும், எத்தனை வருஷம்? 10 வருஷம். ஆனால் அந்த 10 வருஷம் வாழ்க்கையில் அது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏண்டா இந்த ஆளை கட்டணும்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 10 வருஷம். அவருடைய பாதையில் அடுத்த ஒரு தடை என்னது? 10 வருஷம் ஒன்றுமே இல்லை. சில வாழ்க்கையில் சில வேஸ்டட் லைஃப் இருக்கு. என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன், இந்த வேலையை எடுத்தேன், இந்த படிப்பை நான் எடுத்தேன், நான் விரும்பி தான் எடுத்தேன். ஐ வேஸ்டட் மை லைஃப். என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று தெரியுமா? 10 வருஷம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, அவளுக்கு என்ன இல்லை? அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இல்லை? குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. தன்னுடைய வாழ்க்கை பாதை தடைப்பட்டது. வாழ்க்கை பாதைப்படுத்தப்பட்டுச்சு. 10 வருஷம் ஓடிட்டேன், ஒரு குழந்தை கர்த்தர் கண்டிப்பாக தருவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன இல்லை? ஒரு நல்ல ஒரு பாக்கியமும் இல்லை. இந்த நேரத்தில் மரணம் வந்துடுச்சு. அப்போ இந்த ரூத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தா, மூத்த மருமக இருக்குல்ல, இளைய மருமக, மூத்த மருமக. திடீரென்று என்ன பண்ணது? இந்த மூத்த மருமக ரிஷி ஏற்கனவே பாதை ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மூத்த மருமக என்ன பண்ணா? தேங்க்யூ. மூத்த மருமக என்ன பண்ணா? ரூத் என்ன பண்ணணும்னு மூத்த மருமக சொல்றான். பைபிள்ல போட்டிருக்கு. இந்த மூத்த மருமக நவோமி என்ன பண்ணா? கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து. படிக்கிறீங்களா அந்த வசனத்தை? படிக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படியே படிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அவள் போனாள். 15ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 15ஆம் வசனம். அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கு தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். யார் போயிட்டா? ஓப்ரா என்ன பண்ணிட்டாங்க? ஏன் தெரியுமா போனாங்க? அது வசனத்தை படிங்க.
அப்பொழுது அவள் இதோ இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துல போனா. ஓகே, ஒரு புருஷன் இறந்துட்டாரு, தன் ஜனங்களிடத்துல போறது ஓகே. ஆனா அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, என்னது? தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி 10 வருஷம் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவள் திடீரென்று மரித்த உடனே எங்க போயிட்டா? தன் தேவர்களிடத்துக்கு திரும்பி போய்விட்டாளே. எங்க போயிட்டா? தன் தேவர்களிடத்தில் திரும்பி போய்விட்டாள். இப்ப நவோமி சொல்றாங்க, உன் சகோதரி எங்க போயிட்டா? திரும்பி போயிட்டா. இப்ப நீயும் என்ன பண்ண? சகோதரின் பிறகு திரும்பி போ. நீங்க பாத்தீங்கன்னா ரூத் போகிற பாதை முழுமை என்ன பண்ணுச்சு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் சொல்றேன், எத்தனை பேர் வாழ்க்கையில் உங்களுடைய பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது? பாஸ்டர், எனக்கே தெரியாம சில மரணங்கள், அந்த மரணத்தினால் வந்த சில காரியங்கள் இன்னைக்கு காலையில் சொல்றேன். சில பேர் உங்களுக்கு முன்பதாக இருந்தவங்க சொந்தக்காரங்க சில 1000 காரியம் பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த காலையில் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? ரூத் மரணம் இருக்கிறது. 10 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வாலிப பெண், வயது ரொம்ப முக்கியம் இல்லை? 10 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னவும் இல்லை, குழந்தையும் இல்லை. தனக்கு முன்பதாக யாரு? ஓப்ரா என்ன செய்யணும்னு சொல்லிட்டா. இப்போ நவோமி சொல்கிறாங்க, நீங்கள் போ, நீயும் திரும்பி போமா அப்படின்னு சொல்கிற நேரம் தான் 15ஆம் வருஷத்தை சேர்ந்து படிக்கலாம். 16ஆம் வருஷத்தை படிக்கும்படி கேட்கிறோம். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நான் எடுக்க வேண்டிய டிசிஷனை பத்தி நீங்க சொல்லாதீங்க. நான் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை என்ன பண்ணாதீங்க, நீங்க சொல்லாதீங்க. நீங்க அறிவுரை சொல்றதுல என்னது நல்லது, ஆனா நான் எடுக்க வேண்டிய டிசிஷனை நீங்க சொல்லாதீங்க. ஏன்? வேதம் சொல்லுகிறது, ஒரு மரணம் அடைந்த ஒரு குடும்பத்தில் தான் 2 பிள்ளைகளையும் 2 பெத்த பிள்ளைகளையும் புருஷனையும் இழந்த ஒரு ஸ்திரீ, வயது சென்ற ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை பார்த்து ரூத் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அடுத்தது, நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17வது வசனம். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தாள். தன் வாழ்க்கையில 4 தடை, ஆனாலும் யார நம்புறா? 4 தடை. நான் ஒன்று கேட்குறேன், இந்த அம்மா வாழ்க்கையில் இவ்வளவு தடைகள் வந்தது, இதற்கு காரணம் என்ன? அந்த பொண்ணு தேசத்தில் இருந்ததுனாலயா, எல்லாம் கல்யாணம் பண்ணதுனாலயா? சொல்லுங்க. அந்த ஆளை கல்யாணம் பண்ணதுனால. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த அம்மா எடுத்த தீர்மானம் ரைட்டு தீர்மானம், நல்ல தீர்மானமா தவறான தீர்மானமா? சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இருக்கிற எல்லா ஆண்கள் எல்லா பெண்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியும் அது காப்பாற்றுகிறதா இருக்கிறது. ரூத் பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையில் 4 தடைகள் இருக்கிறது. 4 தடை இருக்குது. இந்த 4 தடையை உடைக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? என் பலன் அல்ல, என் குடும்பம் அல்ல, என் சடங்கள் அல்ல, இந்த நவோமியும் கிடையாது. ஆனா
நவோமிக்குள்ள இருக்கிற யாரு? சத்தமா சொல்லுங்க. நவோமிக்குள்ள இருக்கிற, சத்தமா நவோமிக்குள்ள இருக்கிற ஒரு தேவன். அந்த நவோமிக்குள்ள இருக்கிற தேவன் என்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு தெரியுமா? நல்லா புரிஞ்சு. எப்படி தெரியுமா வந்துச்சு? அதே 1ஆம் அதிகாரம், அதே 1ஆம் அதிகாரம் எடுக்கும்படி கேட்கிறேன். அதே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அவர்களுக்கு என்ன பண்ணார்? ஆகாரம். நம்முடைய ஆண்டவர் ஒரு சில நாட்கள், ஒரு சில காலங்கள் உன்னை தனிமைப்படுத்தலாம். ஒரு சில காலங்கள் நீ சிலுவை சுமப்பதற்காக, சில காரியம் கற்றுக்கொள்வதற்காக, சில பாதைகள் வழியிலே உன்னை கர்த்தர் அனுமதிக்கலாம். இங்கு வேதம் சொல்லுகிறது, 1ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமிலே ஒரு பஞ்சம் இருந்தது. பஞ்சம் இருந்தாலும் அதே பெத்லகேமிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஜனங்களை என்ன பண்ணார்? ஆகாரம் சந்தித்தார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? சந்தித்தார். நீ யாரை நம்புறியோ நம்பலையோ, உன் ஆண்டவரை நம்பு. உன் பாதைகளை மாற்றி அவர் உன்னை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை ரூத் அறிந்து கொண்டாள். இந்த அம்மா ஆராதிக்கிற தேவன் அந்த ஜனங்கள் என்ன பண்ணல? கை விடல. இந்த குடும்பத்தை கைவிட்டிருக்கலாம், ஆனா யாரை கைவிடல? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க பாருங்களேன், இந்த வருஷத்துல உன் பஞ்ச காலத்துக்கு கர்த்தர் மாற்றி உன்னை சந்தித்து உன்னை உயர்த்துகிற தேவன் அவர் இருக்கிறார். ரூத் ஒன்றை கண்டு கொண்டாள். இந்த அம்மாவையும் பார்க்கல, இந்த அம்மா வயசையும் பார்க்கல, இந்த அம்மா வாழ்க்கையில சந்தித்த மரணங்களையும் பார்க்கல. ஆனா ஒன்றை மட்டும் பார்த்தா, இந்த அம்மாக்குள்ள ஒன்னே ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு பக்தி இருக்கிறது. ஒரு பக்தி இருக்குது. தன் வாழ்க்கையில 4 காரியங்கள், 4 காரியங்கள் பாதை இடிச்சு நிக்குது. முன்னாடி போவதற்கு வழி இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனம் சொல்ல பிறகு 16ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 16ஆம் வசனம். 16 நான் உம்மை மன்னிக்கும் 18. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மன உறுதியா இருக்கிறது. ஒரு காரியத்துல அவள் மன உறுதியா இருந்தாள். என்ன உறுதி தெரியுமா? என்ன உறுதி தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, நான் யாரை தான் சேவிப்பேன். சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனை சேவிப்பேர் என்று சொன்ன உடனே தன் வாழ்க்கையில் இருந்த மரணம் அகன்று போனது. தன் வாழ்க்கையில் 10 வருஷம், தேங்க்யூ, 10 வருஷம் வேஸ்டட் லைஃப், அது அகன்று போனது. தன் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லை, அது அகன்று போனது. இந்த அம்மா முகத்தையும் பார்க்காம இதுவும் அகன்று போனது. அவள் மன உறுதி. சத்தம் இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அவள் மன உறுதி. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மன உறுதியா. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவள் மன உறுதியா இருந்தபடினாள். நான் ஒண்ணே கேட்கிறேன். ரூத் தன் வாழ்க்கையில இந்த 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 தீர்மானம் எடுக்கிறாளே, நான் திரும்ப நான் உங்களோட தான் என்ன பண்ணுவேன், வருவேன்னு சொல்றாளே, அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அந்த மகளுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார்ல, ஆபிரகாமே நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் ஜாதியை நான் கடற்கரை மணலை போல மாற்றுவேன்னு கர்த்தர் சொன்னார. ஆனா இந்த பெண்ணுக்கு சொன்னாரா, நீ எங்க போ, உன் மாமியாரோட எங்க போ, ஊருக்கு போன்னு வாக்குத்தத்தம் ஏதாவது வந்துச்சா? ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. சில வேளையில தேவன் நம்ம வாழ்க்கையில சில பாதைகளிலே இருக்கும் பொழுது சில தடைகள் இருந்தாலும் சரி, சில வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒன்றை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கணும், உறுதியாய் உன் தேவனை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ யாரை பிடிச்சுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தேவனை பிடித்துக்கொள். உன் தேவனை பிடித்துக்கொள். அதற்கு தான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த அம்மா அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு தெரியுமா? மன உறுதியா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மன உறுதி. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மன உறுதி. அவள் மன உறுதியா இருந்தபடினாலே, நேரம் போனது, அந்த 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். 3 காரியங்கள் தான் தெரியுமா? அவள் மன உறுதியா இருந்ததுனால
என்ன நடந்துச்சு தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தனத்தினே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்று. உங்களுக்கு தெரியுமா? 3 காரியங்கள் எழுதிக்கங்க, அப்புறமே நம்ம படிக்கலாம். நம்பர் 1, வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வீடு பேராசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார். நம்பர் 1, அவள் மன உறுதியாய் இருந்தபடினாலே அவள் வீடு கட்டப்பட்டது. எழுதிங்க, அவளுடைய வீடு கட்டப்பட்டது. உங்க வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க மன உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொண்டால், கர்த்தர் சொல்லுகிறார், சிதறடிக்கப்பட்டு வெறுமையா இருக்கிற உன் வீடை கர்த்தர் கட்ட அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிற. ஆண்டவரை பிடித்து கொண்டால் உங்களுடைய வீடு சொல்லுங்க என்ன படும்? கட்டப்படும். அடுத்தது 13ஆம் வசனம். நேரம் இல்லை, நான் சீக்கிரமா நான் போயிடுறேன். 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். 2வது சொல்றேன், முதலாவது அவளுடைய வீடு கட்டப்பட்டது, 2வது அவளுடைய சந்ததி கட்டப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உன் சந்ததியை கர்த்தர் கட்டுவார். இன்னை எழுதி வச்சுக்கோ, உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்து உன் சந்ததியை கர்த்தர் கட்டுவார். இதெல்லாம் காரணம் தெரியுமா? அவள் அவள் மன உறுதியாயிருந்தாள். 3வது அடுத்த வசனம் 14வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுள். அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுள். 3வது உன்னுடைய கீர்த்தியை கர்த்தர் கட்டுவார். எழுதிங்க, உன்னுடைய கீர்த்தியை கர்த்தர் கட்டுவார். உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் கீர்த்தியை ஒண்ணுமே இல்லைங்க, தன் வாழ்க்கை பாதையே அது அங்கலாய்த்து போய் அது தன்னுடைய பாதையில எல்லாமே தடைக்கற்களாய் இருக்கிறது. மன உறுதியாய் இருந்தாள். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. கடந்ததை நினைத்து யோசிக்காதீங்க. ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர் எதிர்பார்க்க ஒன்று, நீ மன உறுதியாயிருப்பாய். மன உறுதியா என் ஆண்டவர் 3 காரியங்களை கர்த்தர் கட்டுகிறார். நம்பர் 1, எதை கட்டுகிறார்? உன் வீட்டை அவர் கட்டுகிறார். 2வது உன்னுடைய சந்ததியை அவர் கட்டுகிறார். 3வது உன்னுடைய கீர்த்தியை, உன் பெயரை கர்த்தர் அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார்.